பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா முடிவுக்கு வந்திருக்கு. இதுல என்னதான் டைட்டில் வின்னரா முத்துக்குமரன் அவர்கள் வந்திருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நடிகர் ராணவ் அவர்கள் தான் மறக்க முடியாத ஒரு முக்கியமான கண்டஸ்டன்டா இருந்துட்டு போயிருக்காரு. அதுலயும் அவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடிகை பவித்ரா கிட்ட ரொம்பவே க்ளோஸா பழகினது பாக்குற ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாம இப்போ நடிகை பவித்ரா அவர்கள் கிட்ட பல ரசிகர்கள் நடிகர் ராணவ் அவர்களை நீங்க லவ் பண்றீங்களா, உங்களுக்கும் ராணவ் அவர்களை எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ இதை பத்தி நடிகை பவித்ரா ஜனனி அவர்கள் முதல் முறையா பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி என்னோட வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு. இதுல நான் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்ததையே மிகப்பெரிய வெற்றியா மட்டும்தான் பாக்குறேன். குறிப்பா எனக்கு இவ்ளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த தமிழக மக்களுக்கும் என்னோட ரசிகர்களுக்கும் எவ்வளவு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ராணவ் பத்தி என்கிட்ட பல ரசிகர்கள் கேட்டுட்டு வரீங்க. நானும் ராணவ் அவர்களும் உண்மையிலேயே லவ் பண்றமா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு விஷயத்தை இப்ப சொல்லிக்கிறேன். எனக்கு ராணவ ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவரு தான் என்ன ரொம்பவே ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணாரு. அதனால அவரை எனக்கு இதுக்கப்புறம் எப்பவுமே பிடிக்கும். ஆனா அத லவ்னு யாரும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அப்படியே லவ்வா இருந்தாலும் அதுல என்ன தப்பு இருக்குன்னு தெரியல. ஆனா எங்களுக்கு இருக்கிறது லவ் இல்ல. அப்படி இருந்தா நாங்க கண்டிப்பா ஓப்பனாவே சொல்லிடுவோம் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆனா இத பார்த்த பல ரசிகர்கள் உங்க ஜோடி ரொம்பவே நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை பவித்ரா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.